என் இருப்போம். ரொம்ப சந்தோஷம் ராஜாமா, மிக்க நன்றி சாமி. மனைவி சொல்லியிருக்காங்க சோலைனா, மனைவி சொல்லியிருக்காங்க நான் பேருந்தின் டயர் மாதிரி ஓடிக்கொண்டே இருப்பேன். கணவன் சொல்லியிருக்காங்க அப்ப டயர் தேர்ந்தால் வேற டயர் மாட்டலாமா? மனைவி சொல்லியிருக்காங்க உன்னை எலும்புச்சம்பளம் போல் டயருக்கு அடியில வைத்து நசுக்க போறேன்டா. சொல்லேனா சூப்பர் சொல்லேனா, அருமையண்ணா. ஹாய் அது முறை அவரு கிளிகை சகோ அப்படின்னு கீர்த்திமா கூப்பிட்டுருக்காங்க. பரமபதம் மாதிரியே தெரிந்து கொள்ளலாம். நம்ம ராசி இந்த மாதம் எப்படின்னு ஜாதகம் பார்க்க தேவையில்லை. அப்படியே சங்கரனா நான் பார்க்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்குன்னா. முருக சகோ உங்க கடையில் இந்த கொட்டாவி வராமல் இருப்பதற்கு ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்க, தேவைப்படுகிற சகோ. ரொம்ப புண்ணியமா போகும் சகோ. அப்படியே யாது முறைனா யாருக்கு அது, யாருக்கு அது கேட்குற சொல்லு. எனக்கு பொங்கல் வாழ்த்து. பெரிய கமெண்ட் எல்லாம் எழுத தெரியாது தங்கச்சி, சின்ன கமெண்ட் தான் எழுது. சரி முருகனா, சரி முருகனா, அது போதும் அண்ணா. ஜனார்த்தன் ஹாய் ஜனார்த்தன் சகோ, வாருங்க ஜனார்த்தன், வணக்கம் ஜனார்த்தன், நல்லா இருக்கீங்களா? ஹாய் சிஸ்டர், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஜனார்த்தன் தங்க உங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சாமி காண்பித்தே நல்லா இருக்குன்னு சொன்னா மிக்க நன்றி சங்கரனா, வளத்துடன் வாழ்க்கண்ணா. ஜனார்த்தன் சகோ வணக்கம். கேஸ்மா சொல்லிக்க 52 லைக் 10 மிக்க சந்தோஷம் ஜனார்த்தன்மா. கீர்த்தனா சகோதரி சங்கரனை கூப்பிட்டுருக்காங்க. முருகன் சகோ நீங்கள் கமெண்ட் எவ்வளோ சின்னதா பெருசா அது தேவையில்லை, நல்ல உள்ளத்துடன் நேரிலே வந்தால் போதும். உள்ளங்களுக்கு வாழ்த்துக்கள் முருகன் சகோ அப்படின்னு. என்னம்மா ராஜாமா சொல்லியிருக்காங்க ஜல்லிக்கட்டில் மாடுகளை தெரிக்க விட்டால் அவன் மாடுபிடி வீரன், லைவ்ல கமெண்ட்களை தெரிக்க விட்டால் அவன் ஹர்னி சேனல் வீரன். சிஎஸ்ஆனா செம்ம மாசு. யாதவ் முறை சகோ கொட்டாவிக்கு மருந்து இல்லையே, நன்றாக தூங்கினால் போதும் கொட்டாவி வர. சூப்பர் முருகன், அப்ப எனக்கு தூக்கம் சரியில்லை. கரெக்டாக சிஎஸ் ப்ரோ செம்ம சொல்லியிருக்காங்க. ஆமா விஜய்னா, ஓகே பாடல் பாடுங்க. என்ன பாடல் ராஜாமா? அருமே சிஎஸ் சகோ அப்படி கேஸ்மா சொல்லியிருக்காங்க. ஹாப்பி பொங்கல் ரங்கநாதன் வாருங்கள், வணக்கம் வணக்கம். ராஜாமா என்ன பாட்டு எழுதுங்க கொஞ்சோண்டு. கொட்டாவி வராம இருக்கணும்னா நல்லா தூங்கணும் கண்டிப்பா சங்கரனா. கண்ணுல வலி இருக்கணும். கொட்டாவி வராம இருக்கணும்னா வாய் அடக்கணும், கொட்டாவி வராதான். நீங்களே சொல்லுங்க என்ன பாடல் வேணும், என்ன பாடல் வேணும். இப்போதைக்கு எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு போட்டு விடுங்க, உங்களுக்கு எழுதி விடுங்க, போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நெருங்க நினைக்கும் நினைவை மறக்க நெஞ்சம் நினைக்கிறது, அந்த பாட்டு. அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். அந்த வசீகரால தான் ஒரு 4 லைன் எழுதுங்க. ஆத்தா யாரு கேட்டார்கள் பொங்கல் எல்லாம் எப்படி போனது என்று உங்களுக்கு தெரியாதா? பொங்கல் எல்லாம் வாய் வழியாகத்தான் போனது என்று சொல்ல வேண்டியதானே அத்தா. சும்மா ரெடி. யாது முறைனா கேஆர் சகோ நன்றி சிஎஸ்என சொல்லியிருக்காங்க. அப்பாத்துறை சகோ வணக்கம் அப்படின்னு கேஎஸ்மா சொல்லியிருக்காங்க. கலை விஜய் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. சிஎஸ்எனா உங்களுக்கு கொட்டாய் வரக்கூடாது, பாப்பாவுக்கு தும்மல் வரக்கூடாது, என்ன பண்ணலாம்? கண்டிப்பா கரெக்டு. அந்த குட்டி தும்மல் விட்டுட்டே தான் இருப்பா, வேணும்னே அவ இது பண்ணுவா. இப்பதான் அது கொஞ்சம் மறந்துருக்கா, அது ஒரு வியாதி ஆயிரும் சொல்லி அவளை இப்பதான் கொஞ்சோண்டு மாற்றிருக்கேன். அந்த இதை எடுத்து வச்சு கிளம்பு. எனக்கெல்லாம் வரவே வராது, எனக்கு எத்தனை தடவை பண்ணாலும் அதெல்லாம் இந்த பிள்ளை பண்ணிட்டு இருக்கு. குட் நைட் கீர்த்தி தங்க பிள்ளை மிக்க நன்றி சாமி. வேலை வாய்ப்பு உள்ளது கம்பெனி பெயர் ஹரணி என்றங்க. ஐயோ ஏன் சொல்லேனே, வேலை வாய்ப்பு உள்ளது கம்பெனி பெயர் ஹரணி என்றங்க. சேனல் கமெண்ட்ஸ் போடுவது சம்பளம் அன்பு பாசம் நேரம் 9:30 to 11 வரை. ஐயோ சூப்பர் சொல்லேண்ணா, மிக்க நன்றி அண்ணா. கேஆர்சி ஹாப்பி பொங்கல். 40 வயசுல அருமை சொல்லி சூப்பராக இருக்கு கேஆர்சி, நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்டு மருமகளுக்கு தமிழ் இனிய தமிழர் திருநாள் தை திருநாள் வாழ்த்துக்கள். சூப்பர் யாது நான் மிக்க நன்றி அண்ணா. உடனே தண்ணீர் குடித்து முகத்தை கழுவினா கொட்டாய் வராது. சரி முருகன் அண்ணா, ஓகே தண்ணி குட்டை விஜய் அண்ணா, நானே கிளம்புறேன். அச்சச்சோ நானே ஞாபகம் வர வச்சுட்டேனே தும்மல. என்னம்மா சுடுதண்ணி சுருக்குன்னு குடி, சரியாயிடும். நான் பார்த்துக்கிறேன். நீ ஆஃப் பண்ணிட்டு வந்தேன்னா பரவாயில்ல. ஏன் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு செல்லும். ஓகே சிஸ் ப்ரோ குட் நைட் அப்படின்னு விஜயன் சொல்லியிருக்காங்க. லவ் படம் பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு கவலைப்படுவதை விட பேய் படம் பார்த்துட்டு பின்னாலே அவரும் இருக்காங்கன்னு நினைக்கிறது உணர்வே மேலானது.